கிறிஸ்மஸ் போலவே இந்த டைம் நியூ இயருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. டீ கேக் ஆர்டர்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஒரு 5 கேஜி கிட்ட டீ கேக் ஆர்டர்ஸே வந்து வந்திருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பண்ணி அப்பப்போ டெலிவரியுமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். பர்த்டே கேக் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பர்த்டே கேக் பிளாக் ஃபாரஸ்ட் மட்டும் ஒரு 1/2 கேஜி நியர்பையில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஒரு ஸ்பேராக எக்ஸ்ட்ரா ஒரு கேக் வந்து பண்ணியிருந்தேன் எங்களுக்காக. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரௌனிஸ் லேப் ஆர்டர் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஸ்லாப் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் 2 டயரில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கஸ்டமரும் நானும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன டிசைனில் சூப்பராக 2 டயரில் ப்ரௌனி ஸ்லாப் வந்து பண்ணி அவங்க கேட்ட டிசைனே போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளைன் கேக்ஸ் வந்து பீஸாக பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. 60 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தேவையான பேக்கிங் எல்லாமே பண்ணி நியூ இயருக்கு முன்னாடினால எல்லாருக்குமே டெலிவரியுமே வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல இந்த ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் 1/2 கேஜி வந்துருந்துச்சு. அதுவுமே பண்ணிவிட்டு நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு நியூ இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடி முடிச்சிட்டோம்.